நான் நெட்டாங்குடுங்கிற ஊர்லேருந்து பேசுகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்திரகாளி அம்மன் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற அம்மன். இந்த இங்கே வந்து என்னன்னா இங்கே பெண்கள் வந்து இப்போ குழந்தை இல்லை ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தது அப்படின்னா இங்கே பொங்கலிட்டு வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வித்தின் 1 இயருக்குள்ளாடி அந்த குழந்தை இல்லாத அந்த பாக்கியம் வந்து நிறைவு பெறும். அது இல்லாமல் அம்மனுக்கு வந்து ஒரு பிடிச்ச வழிபாடு அப்படின்னா பூவரசு இலையில பண்ணக்கூடிய உப்பில்லாத கொழுக்கட்டை தான். பொங்கலை வச்சுக்கிட்டு அதே அடுப்புல தானே பூவரசு இலையில பண்ண அந்த உப்பில்லாத கொழுக்கட்டையை செஞ்சு அம்மனுக்கு படைப்பாங்க. அப்போ வந்து அம்மனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச அந்த வழிபாடு பண்ணதுனால அவங்களுக்கு எல்லாமே அவங்க என்ன வேணாங்களோ அது வந்து இமிடியேட்டா அவங்களுக்கு கிடைச்சிருது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே அம்மன் கொடை விழா மகா அம்மன் கொடை விழான்னு சொல்லிக்கிட்டு 76, அதாவது 1976 பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த வருஷம் 2027 மே 19 50 வருஷத்துக்கு அப்புறமா திருப்பியும் பண்ண போகிறோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்துக்கு மேலே மக்களை வந்து இங்கே எதிர்பார்க்குறோம். பொங்கலும் வந்து இப்போ கிட்டத்தட்ட இப்போவே வந்து 300க்கு 1000 300 அப்படி போட்டுருக்காங்க. இப்போ அடுத்த வருஷம் வந்து நாங்கள் எப்படி அது எதிர்பார்க்கணும், ஒரு 10,000க்கு மேலே வந்து பொங்கல் போடுவாங்க. அதுக்கும் இந்த தோப்புகளில் தான் நம்ம போடுறதா ஒரு பிளானும் பண்ணியிருக்கோம். ரொம்ப விமர்சையாக பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சுப்பிரமணிய பிரசாத்.